அப்போ இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஹேர் கட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணி இது பார்த்தீங்கல்ல. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளே நம்ம க்ரூம் பண்ணிக்கணும்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் ஹேர் கட் பண்ணுவாங்க. நான் பண்ணலை, ஹஸ்பண்ட் அவனுக்கு அப்போ பண்ணேன். ஸோ அதனால் நம்ம வந்து அங்கேருந்து வந்து 2 ரோஸ் ஃப்ளவர் ரோஸ் செடி வாங்கினேன். 2 வாங்கினேன். ஒன்று வந்து இது பார்த்தீங்கல்ல, குட்டி 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 குட்டியோண்டு இப்படி இவ்வளோண்டு தான் இருக்கும். இது குட்டி 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 குட்டின்னு நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து இந்த பெருசு அங்கே பாரு, பார்த்தீங்களா, பெருசு. அதில் நிறைய காய் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டேன். நிறைய காய் இருக்குது, அதை பார்த்து வாங்கிட்டேன். ஸோ இனிமேல் இவங்களே வந்து நம்ம வந்து சட்டிக்குள்ளே போட போகிறேன். சட்டிக்குள்ளே போட்டு நான் இங்கே நான் இங்கே இல்லாததுனால எனக்கு இதை கேர் பண்ண முடியாது. பட் அப்போ இங்கே இருக்கும், அப்போட அம்மா அப்பா எல்லாம் இங்கே இருக்கும், அவங்களே கேர் பண்ணிக்கிட்டோம். நமக்கு வந்து இதை நம்ம சேஃபாக ஒரு இடத்துல கொண்டு போய் நட்டு வச்சுக்கலாம் வாங்க. அப்போ ஒரு செடிக்கு வந்து மெயினாக என்ன வேணும்னா மண்ணு தான் வேணும். எல்லாருக்குமே புதுசாக ஒரு அறிவு நான் சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் பில்டப் கொடுக்குறேன். செடிக்கு நம்ம வந்து நிறைய மண்ணு புதுசாக, இப்போ மழை இல்லை, எங்கள் கேரளாவில் நிறைய ரெயினாக இருக்கு. இல்லை கையொന്നും முறிஞ்சிட்டில்ல. கேரளாவில் வந்து இப்போ ரெயினாக இருக்கிறதெல்லாம் மண்ணு நல்ல மண் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு நம்ம இதோட இதே வந்து இதை பார்த்தீங்களா, இதோட வேறு இவ்வளோ இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம உள்ள பதியாக மெதுவாக புக்க അച്ഛാ മണ്ണ് വേണം. இன்னும் கொஞ்சம் மண் வேணும், அப்போ தான் இது வாழும். அதனால் கொஞ்சம் தண்ணி நம்ம திருப்பியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நமக்கு ஹெல்ப்புக்கு வந்திருக்கிறது அச்சன் தான். கொஞ்சம் சாரி, அச்சன் ட்ரெஸ்ஸு போடலை, அதனால அச்சன் வரமாட்டேன். ஸோ அதனால நமக்கு நானே வந்து மண் இதுக்குள்ளே போடுவேன். நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணது அச்சன் தான். அப்போ வீடியோ எடுக்கிறாங்க, அச்சன் தான் நமக்கு வந்து மண் எடுத்து கொடுத்தது. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்படி മണ്ണോടെ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. ഓക്കെ ഓക്കെ അപ്പം நம்ம செடியை வந்து இப்போ வச்சுட்டு திருப்பியும் கடைசியாக கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றி கொடுத்துருக்கு. இன்னும் இதுக்கு மெயின் என்னென்னா இதை வந்து டெய்லி தண்ணி கொடுத்து இதை வளர்க்க வைக்கிறது தான். அது வந்து இங்கே இருக்கிற அப்பா அம்மா கையில் தான் நான் கொடுத்துருக்கு, அவங்க தான் பார்த்துக்கணும் இதை. அப்போ நமக்கு இதை கொண்டு வந்து வச்சுக்கலாம். மண் எடுக்கும்போது நம்ம எப்போ என்ன பார்க்கணுன்னா பெருசு கல்லுகள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பெருசு கல் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து வேர் வந்து ரொம்ப கஷ்டமாகும், வேருக்கு வந்து வளர்ந்து வர்றதுக்கு கஷ்டமாகும். ஆக்சுவலி இதில் கொஞ்சம் வளம் எல்லாம் போடணும். நமக்கு போடுறதுக்கு வளம் இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ വേണ്ട ചെടിമിൻ്റെ ഒരു മിനിറ്റ് വേണം. അപ്പോൾ നമുക്ക് வந்து ഇതിന് ஸ்பேஸ் நல்லா கொடுக்கணும் கீழே வளர்கிறதுக்கு. அதே மாதிரி பெருசு கல் இல்லாமல் இருக்கணும். അപ്പോൾ திருப்பி நம்ம வந்து வெள்ளம் ஒழிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு, உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள்லாம் இந்த விஷயத்துலலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. உங்கள்கிட்ட நான் சொல்லி கொடுத்து. ஸோ இதுதான் இதோட வேறு. அந்த ஆள் இருக்குல்ல, அவங்க மண் கொடுக்கல எனக்கு, மண்ணோட சேர்த்து தான் இதை கொடுக்கணும். மண் கொடுக்கல எனக்கு, அதோட மண் கொஞ்சம் இருந்தால் தான் இது வளரும் வழியோட. ஸோ நமக்கு இது வச்சுட்டேன். நல்லா பெயர் பண்ணிக்கோ. இது இப்படியே நல்லா நிறைய வளரணும். இந்த குட்டி குட்டி மொட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பூவாகணும்.
நல்லா ப்ரே பண்ணிக்கோ, இல்லைன்னா எனக்கு ரொம்ப சங்கடமாகும். அதனால நான் நார்மலி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எப்போவுமே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இது வந்து கெட்டு போயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. அதனால நான் பெட்டே வளர்த்துறது, இந்த பூ இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது அதெல்லாம் என்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வைக்கிறது கொஞ்சம் மண் போடுறேன். மண் போடுறது கச்சம் விடும். மண் கொடுக்கறதுக்கான கேமராக்குள்ள வராது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக பெருசு பெருசு கல் இருக்கு. நமக்கு இன்னைக்கு மண்ணை ஸ்பான்சர் பண்ணது அச்சன். சரிங்க, பார்க்க அழகா இருக்குல்ல, ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. இப்படியே வளர்த்து எடுக்கணும். அச்சா அந்த வேலை நான் கேட்குறேன். കേട്ടാമ്മേ ഇടയ്ക്ക് പുണ്ണാക്ക് വേണ്ട, ചാണകം വേണമെന്നാ പറഞ്ഞ. ഇല്ല, വളമെല്ലാം സെറ്റാക്കാം നമുക്ക്. വളം മേടിച്ചു കൊടുക്കണം. ഇവന് വളം തിന്ന് വളരുന്ന ചെടിയല്ലേ, മതിയച്ചാ. ഓക്കെ, അപ്പൊ നമ്മളുടെ രണ്ടാമത് ചെടിയും ബാക്കിലെത്തി. ரெண்டாவது செடியும் நம்ம ரெடி பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற வீடியோ.